ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெட்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷன் டே 5th month பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் டே ரொம்ப கிட்ட வந்துருச்சு. ஸோ அதுக்காக பாப்பா என்ன சொல்லியிருந்தா, போய் ஜுவல் செட் பார்க்கணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அதுக்கு தான் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ என்ன சொல்றது, என்னோட காஸ்டியூம் இல்ல ஜுவல் செட்லாம் இருக்கு, ஆனா அவளுக்கு விண்டேஜ் ஸ்டைல்ல வேணுமா? ஓ விண்டேஜ், அதுதான் நிறைய வச்சிருக்காங்க. இருந்தாலும் விண்டேஜ் ஸ்டைல் இல்ல. பாப்பா ஒரு saree ஒன்று எடுத்து வச்சிருந்து, அந்த சாரிக்கு விண்டேஜ் ஸ்டைல் சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னா போல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி எங்க போறோம், என்ன பண்ண போறோம், ஜுவல் செட்லாம் எப்படி எப்படிலாம் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது நம்மளும் பாத்துக்கலாம். விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் as well as ஏதாச்சப்பா. என்னப்பா பயம் வந்துச்சுப்பா எனக்கு, நீ வேற வரியே நான் வேற வரியே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன நடக்குதுன்றத பாப்போம். அப்பா சாப்பிடுற? நான் சாப்பிட்டேன், முடிச்சிட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கூட்டு கோவக்கா பொரியல். கோவக்கா வதக்கல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவக்காவும் கத்திரிக்காய் வதக்கல்லாம். அதனால பேபி எனக்கு வந்து கோவக்காய் கத்திரிக்காய் வதக்கல், அவிச்ச முட்டை. ஏன் இப்பெல்லாம் வெறும் அவிச்ச முட்டையா வச்சுங்களா? சாப்பிடாதான்ப்பா சாப்பிடணும் அவிச்ச முட்டைங்களா? நம்மளும் சாப்பிடணும்ப்பா அவிச்ச முட்டைய. புரோட்டீன்பா. இன்னமும் டெய்லி அவிச்ச முட்டையா இருக்கு. ஒரு காலத்துல இந்த அவிச்ச முட்டைக்கு அப்படி சண்டை போட்டு சாப்பிடுவோம் காலேஜ்ல, தெரியுமா? அப்புறம் ஒரு முழு முட்டையை வாயில எடுத்து வச்சு சாப்பிட்டாதான் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். ஓகே, இன்னைக்கோட லஞ்ச் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சிருக்கோம். இதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜுவல்ஸ் பார்க்கறதுக்கு கிளம்பணும். போய் குளிச்சு ரெடி ஆகி கிளம்புனா சரியா இருக்கும், கரெக்டா இருக்கும் டைம். இந்த வேகாத வெயில்ல கிளம்பிட்டோம் நாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு நைட் போனா ரொம்ப லேட் ஆயிடும். 1 by 1 நிறைய வேலை இருக்கு. அதனால தூங்கினா வேலைக்கு ஆகாது. அதனால சீக்கிரம் நாங்க ரெடி ஆயிட்டோம். இன்னைக்கு நான் ஃபீல் இதுதான் சாரி கட்டிட்டேன். சரி ஜுவல்ஸ் வச்சு பார்க்கும்போது அப்பதானே தெரியும். அதனால ஓகே. மௌலியும் பாரு, அங்க பாரு எறும்புல போய் நிக்கிறான் பாரு. ஸ்டைலா நிக்கிறதா நினைப்பா உனக்கு. சரி ஓகே பண்ணலாமா? வரும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சரியா, வரும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, சரின்ட்டு நாங்க என்ன டிசைட் பண்ணோம், நம்ம பழைய வீட்டுல இருக்கிற இதுவை எடுத்துட்டு வந்து இங்க போட்டுடலாம் யூபிஎஸ். ஏன்னா அங்க கரண்ட் ஆஃப் ஆகிறதே கிடையாது. இங்கதான் எனக்கு தெரிஞ்சு 2 வாட்டி ஆஃப் ஆயிடுச்சு. அங்க ஆஃப் ஆகிறது கிடையாது, ஆஃப் ஆகிறது இல்ல. சோ அதனால என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணோம் அப்படின்னா, அங்க இருக்கிறத கழட்டி எடுத்துட்டு வந்து இங்க மாட்டிடலாம். அது வேற எதுக்கு ஒரு 20,000 25,000 செலவு பண்ணி புதுசா இங்க போட்டுக்கிட்டு அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஆனா இப்போ ஒரு டவுட், அங்க டியூப் லைட்ஸ் ஓகேங்களா. அப்ப நம்மளது ஆக்சுவலி யூபிஎஸ் வந்து ஹெவி தான். ஹெவின்றதுனால அங்க ஈவன் டிவி கூட ஓடும், டிவி மிக்ஸி எல்லாமே ஓடும். எதை வேணா போட்டுக்கலாம், நாங்க பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரிதான் வாங்கி வச்சிருக்கோம். சோ அதை எடுத்துட்டு வந்து இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இங்கதான் டியூப் லைட்டே இல்லையே, ஃபால் சீலிங் லைட்டா இருக்குது. அதுல எப்படி கனெக்ட் பண்ணுவான் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நான் என்ன சொன்னேன், பேசாம கீழே வந்து ஹால்ல ஃபேன் ஓடணும், கீழே இருக்க பெட்ரூம்ல ஃபேன் ஓடணும், கீழே லைட் அதே மாதிரி 2 லைட்டு. ஃபேன் லைட் இது மாதிரி பண்ணுங்க, அவ்வளவுதான். அதுக்கு இது பத்துமான்னு தெரியலையே. அதனால இப்ப ஃபைனலா வந்து என்ன முடிவு சொல்லிச்சு பேபிமானா, சரி ஓகே அது அங்கேயே இருந்துட்டு போகுது, இங்க கிர்லோஸ்கர் ஜென்செட் வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு. டிவி ஏசி எல்லாம் ஓடுற மாதிரி வச்சிருக்கலாமா? டிவி ஏசி எல்லாமே ஓடணும். என்னத்த சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இல்ல நான் கிண்டல் பண்ண உன்ன, கட்சிக்கு இங்க ஜென்செட் தான் வாங்கி வைக்கணும் போலப்பா அப்படின்னு. வேணாம், அப்படி ஒன்னும் வேணாம். யூபிஎஸ் அழகா கீழே ஹாலுக்கும், கீழே இருக்கிற லைட்ஸ் ஹாலு கிச்சனு, கீழே இருக்க பெட்ரூம். ஏன்னா இப்போ ஒரு ப்ரொமோஷன் வீடியோ எடுத்துருந்தோம், ஃபைனல் ஃபினிஷிங்ல கரண்ட் போயிடுச்சு. அவ்வளவுதான், க்ளோ காட்டுறதுக்காக அங்கங்க சூரியன் முன்னாடியும் பின்னாடியும் நகர்ந்து வீடியோ எடுத்துன்னு இருந்தோம். வெளியில வந்தா வேர்த்து ஊத்துது. ஆனா உனக்கெல்லாம் அப்படியே சட்டுன்னு இமீடியட்டா ஊத்துது. நான்லாம் காலையில கிளம்புனது அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம். அதுதான் என் பாடி, அவ்வளவுதான். நாங்கெல்லாம் வந்து ஊட்டி மலையடிவாரத்துல இருந்து உங்களை கொண்டு வந்து இந்த வெயில்ல வேக்காட்டுல கொண்டு வந்து போட்டோம்னா நாங்க எப்படி இருப்போம்? மேட்டுப்பாளையத்துலயும் அப்படிதான் வெயில். இப்படி எல்லாம் வெயில் அடிக்காது. ஈவினிங்ல அந்த வெக்கையெல்லாம் தெரியாது பெருசா. இங்கே 24 hours வெக்கையா இருக்கு. ஏன் சொல்றிய, ஒன்னு பெங்களூர்ல உட்காந்துங்கிறாங்களே அவங்க, அடுத்த வாரம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றது? ஆனா இப்ப அங்கேயே வந்து ரீல்ஸ்லாம் நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா வெயில் அடிக்குதாமா.
ஒருத்தர் லைனா வந்து துணி காய போடுறாரு, போட்டு அடுத்த செகண்ட் அப்படியே பேக்ல இருந்து அப்படியே ஃப்ரண்ட்ல இருந்து போட்டதுல இருந்து அப்படியே எடுத்துன்னு போறாரு. அந்த லெவலுக்கு வெயில் அடிக்குதாமா. அவங்களாம் வெயில் தாங்க முடியல அவங்களாலாம். நம்மளாம் பாரு, என்னதான் சூரியன் வந்து பக்கத்துல ஏன்னாலும் சரி துறப்போ அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு இளநீ ஒன்று குடிச்சிட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் சென்னை வாசிகள். எப்படி இயற்கையில் நினைச்சா கூட எங்களை எதிர்கொள்ள முடியாது, அப்படியே ஸ்டெப்பானா நிற்போம். ஆனா எவ்வளவு வெயில்ல கூட வேணாலும் சுத்திடலாம்ப்பா, ஆனா மழையில சுத்தம் பண்ண முடியாதுப்பா. அது ஏன்னே தெரியலப்பா. எந்த ஊரா இருந்தாலும் சரி நச எவ்வளவு வெயில்னா கூட கொடையை புடிச்சுக்கலாம், தண்ணி ஊத்திக்கலாம், குடிச்சுக்கலாம், ஜூஸ புடிச்சு குடிச்சுக்கலாம், ஏதோ பண்ணிக்கலாம். ஆனா வெயில சுத்திடலாம், பிரச்சனையே பாரு. சம்மருக்கு பாரு எல்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாம். ஆமா, அடுத்த வருஷம் நாங்களும் வாங்கி வைப்போம்ல. வேற என்ன பேத்தியோ வாங்கணும், இது வர வைக்கணும்பா, ஜக்கூசியை வர வைக்கணும்பா. புள்ள வந்து ஜக்கூசில விளையாட்டுன்னு கிடக்கும். பேரனோ பேத்தியோ ஏதோ ஒண்ணு ஆண்டவர்னால நல்லபடியா பிறந்தா போதும். பாய் மட்டும் பிறக்கட்டும், பொம்மை கலெக்ஷன் வாங்கி தரேன். பாய் மட்டும் பிறக்கட்டுமா? பொம்மை கலெக்ஷன் வாங்கி தரானா? பாய் பிறந்தாலும் சரி, பாய் தான் வந்து உன்னோட காரை முதல்ல எடுக்கும். எடுத்து அது காரை அது உடைக்கிறதுக்காகவே வாங்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அந்த 3000 ரூபாய் கொடுத்து நீ ஒரு புகை வண்டி கார் வாங்கி வச்சுக்கிறிய. ஆமா, அதுக்காக வாங்கி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரி பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கேர்ள் பேபிங்கன்றீங்க, நிறைய பேர் பாய் பேபின்றீங்க. எனக்கு தெரிஞ்சு பாய் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்மளோட உள் மனசாட்சி ஒண்ணு சொல்லணும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஊர்ல பெரியவங்க எல்லாம் பேசுவாங்க தெரியுமா? அப்படி பார்த்தனா அவங்க வகைரால பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பையன் இருக்கான் ஃபர்ஸ்ட், ஓகேவா? அதுல இவர் மூத்தவர். இவர் தான் அந்த ஜெனரேஷன்ல ஜான் தான் வந்து மூத்தவர், ஓகேவா? அதனால அப்படி பார்த்தா அந்த வகைரால பார்த்தா ஃபர்ஸ்ட் பையன் தான் பிறக்கும், ஓகேவா? இதே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இப்போ ஜானுக்கு குழந்தை பிறக்க போறதுனால அவங்களுக்கு பொண்ணு பிறந்தா ராசியா இருக்கும். பொண்ணும் பையனும் ஆனா எப்படின்னு எங்களாலே கெஸ் பண்ண முடியல. திஸ் ஆர் தட் ஏதோ ஒண்ணு கன்ஃபார்மா சொல்லுவோம்ல. 75% இது இருக்கும், 25% தான் டவுட் அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலி ஒன்னு தோணிக்கிட்டே இருக்கு. அதனால எனக்கு வந்து சரி ஓகே பாய் பேபியா இருக்கும் அப்படின்னு தோணும். தெரியல, எனக்குமே அப்படிதான் இருக்குது. அவங்க வகைரா பொறுத்த வரைக்கும் எப்படி பாய் பேபி தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்ட்டு. ஆனா ஒருவேளை கேலா பிறந்தாலும் சந்தோஷம் தான், அவ்வளவுதான். என்ன கேர்ள் என்ன எல்லாம் ஒண்ணுதான். ஆனா வந்து எப்படின்னு தெரியல, பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 5வது மாசம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜ் நகரம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நம்ம குழந்தை கையில வாங்கறதுக்கு அப்படின்றத வந்து ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு இருக்கோம். பாய் என்ன பாய் பிறந்து 4 முறை 3வது தான் இந்த பையன் டார்ச்சர். மௌலி டார்ச்சர் பண்ற மாதிரி மோனா அந்த குழந்தை வந்து டார்ச்சர் பண்ணுவோம். பையன் பிறந்தா சிசிய புள்ள வளர்த்து விடுவாங்களாம். எப்படி ஒருத்தவங்களை டார்ச்சர் பண்றதுன்னு மௌலி கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் கத்துக்கணும். அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுலயே நமக்கு டார்ச்சர் ஆயிடும். அத சொல்லு முதல்ல. அப்படி பண்ணுவான். தெரியல என்னன்னு தெரியல, எப்படின்னு தெரியல. 5வது மாசம் ஆயிடுச்சு, இன்னும் 4 மாசம் ஈகரா வெயிட் பண்ணின்னு இருக்கும். இன்னும் 4 மாசம் தான்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தாம்பரம் தான் போறோம். அங்கதான் நம்ம ஜுவல் செட் கலெக்ஷன்லாம் பார்க்க போறோம். அங்க போயிட்டு நம்ம மீட் பண்ணுவோம். லக்ஷ்மி தான் இருக்குது. இது ரொம்ப ஆதி காலத்து ஃபேஷன் பா. தாம்பரம் போடுறது அதுதான் இப்ப ஃபேஷன் ஆகுது. இதுதான் திருப்பி போடணுமா? கழுத்தோட வரும். எனக்கே டைட்டா இருக்கு. சோக்கர் செட் மாதிரி. சோக்கர்ல உனக்கு டைட்டா இருக்கும், பாப்பாக்கு லூசா தான் இருக்கும். முதல்ல உங்க அம்மா ஒண்ணு வச்சிருந்தாங்க தெரியுமா? அந்த பச்சை கலர் கல் வச்சு கட்டிய. நல்லா இருக்கா? நல்லாதான். இதுதான் கேட்டது விண்டேஜ் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒண்ணு. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? இதோ இங்க உங்க அம்மா வச்சிருந்தா டீ கரெக்டா பச்சை கலர் கல்லு. கிளாஸ் மிரர் அது செம்ம அடிக்காது. உன் கழுத்துக்கு க்ளோஸ் அப் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் அப் போடாது. அந்த பெருசா இருக்கிறதே எடு. அதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இதுல வேற கிரீன் வச்ச வர மாதிரி இருக்கா? இல்ல இப்பதான் புதுசா வந்திருக்கு. நான் பிரைஸ் பார்த்துட்டா இது எவ்வளவு பிரைஸ் கம்பேர் டு இந்த செயின் அந்த செயினே நல்லா இருக்கு. இதுதான் மேம் வந்தது எல்லாமே ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. அது போய் எல்லாம் எடுத்து வந்துட்டாங்க. ஆக்சுவலா இப்போ வந்து ஃபுல்லா இந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. பாச்சே ஃபைனலி பரவாயில்லைப்பா. டோட்டல் செட்டே வந்து கம்மியா தானே சொல்றாங்க. நீ போன வாட்டி என்ன பண்ண? 88 நல்லா இல்லன்றியா? இது நல்லா இல்ல. இதுதான் வந்து விண்டேஜ் கலெக்ஷன் சொல்றது. இதுதான்
இந்த டோட்டல் செட் தான் விண்டேஜ் கலெக்ஷனா? என்னப்பா பார்த்துனுக்குற? ஃபைனலைஸ் ஆயிடுச்சா? ஓவர். ஹிப் செயினும் கிடச்சிருச்சா? அது போட்டாலே நல்லா சூப்பராக இருக்கும். பாரு ஒழுங்காக ஸ்ட்ரைட்டாகவே அது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. செம்மையாக இருக்குது. இதுதான் நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து நம்ம அக்கா கையால் ஒரு காஃபி குடிச்சாச்சு. இப்போதான் திருப்தியாக இருக்குது. ஏன்னா அங்கே என் கையால் நானே காஃபி போட்டு கொடுக்குறோம், இல்லைன்னா நீ போட்டு தருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனா வந்து விண்டேஜ் ஸ்டைலில் வந்து ரெண்ட்டுக்கு தான் கேட்டுச்சு. ரெண்ட்டுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. நாங்கள் நிறைய இடத்துல சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படின்னு தெரியல. அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இதை வாங்கினேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதோ எனக்காக போட்டே காமிச்சாச்சு. இதோ இந்த வளையல் பேங்கிள் நல்லா இருக்குல்ல? ஒன்றுமே தெரியலப்பா. வெளில எடுத்துட்டு காட்டணும், காட்டுறதையும் மறைச்சிக்கினேன். அது செட்டா? இதோ இது பேங்கிள், இது செட்டு. ஓகே, இது இதோட ஸ்டெட் தான். இது இங்க இருக்கிறது இந்த ஸ்டெட். இதுதான் ஸ்டெட்டு. ஓகே, இதுதான் செட்டு. இது வந்து 3200 வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அப்படியே இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்னும் நாளைக்கு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு நாளானிக்கு அப்படின்றதெல்லாம் 1 by 1 ஷாப் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக போச்சு இன்னைக்கு டே வந்து கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு வந்தோம். வீட்லேயும் சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம். உங்களுக்கு விண்டேஜ் கலெக்ஷன் பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துட்டேன். நிறைய ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ஸ்டைலில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டு, இந்த ப்ரௌனு, காஃபி ப்ரௌனு அந்த மாதிரி போடுறதுக்கெல்லாம் எல்லாம் விண்டேஜ் ஸ்டைல் தான் இப்போ சூஸ் பண்ணுறாங்க. திருப்பி ட்ரெண்ட் ஆகிடுச்சு போல். அந்த காலத்துலலாம் எங்கள் அம்மாலாம் அந்த நெக்லஸ் எல்லாம் கொண்டு வந்து சீத்து போடு அப்படிம்போம். இப்போ எங்கள் காலம் முடிய போது இப்போதான் வந்து அந்த ஸ்டைல் வந்து இவங்களுக்கு ட்ரெண்ட் ஆகுதுங்க. நீங்க வந்து தூண்டிட்டீங்கல்ல, நானே போட மாட்டோம்ப்பா. வயசு பிள்ளையா இருக்கும் போது அதெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா எத்தனை மரியாதையே போயிடும். இதெல்லாம் பாட்டி போடுறது. ஏன்னா பாட்டிங்க தான் இங்க அட்டிக்க போட்டுருப்பாங்க இந்த இடத்துல. அந்த டைம்ல நம்ம ஒரு சாண்டல் கலர் பாவாடை, ஒரு ரெட் கலரோ இல்ல மெரூன் கலரோ டாப் போட்டு, அதான் மஞ்சள் கலரு யார்கிட்டயும் இல்லாம இருக்காதுப்பா. அந்த மாம்பழ கலர் பாவாடை, மெரூன் பார்டர், ஆமா ஆஃப் சாரி மெரூன், அது யாரும் வச்சிருக்காத ஆளுங்களே கிடையாது அப்பெல்லாம். நான் எங்க அம்மா அத போட்டுக்கிட்டு ஒரு டாலர் ஒண்ணு போட்டுக்கிட்டு சுத்தி நிற்பீங்க. அதெல்லாம் அப்ப அந்த கோயில் ஃபங்க்ஷன் அதுக்கு இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இளமை ஊஞ்சலாடுது அப்படின்ற மாதிரி இருக்கும். எவ்வளவு நல்ல மெமரிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சின்ன குழந்தையாக இருந்துருக்கலாம். 7 வயசாகி வளர்ந்து நமக்கு பிள்ளைங்க பிறந்து பேரம் பேத்திங்க போறது அப்படின்ற மாதிரி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இவ்வளவுதான் என்னோட வேலை. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகள் நமக்கு இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கணும். அதனால நம்ம இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு மார்னிங் எங்க போறோம், என்ன பண்றோம் அப்படிங்கிறது நாளைக்கு வீடியோல பாருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐக்கன் டேங்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.